வரி வட்டி கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் வரி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? ஏற்றம் இறத்தாயா? அல்லது கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமானா மச்சானா மானங்கெட்டவனே என்று திரைப்படத்தில் வசனங்களை பார்த்திருப்பீர்கள் அல்லது பேசியிருப்பீர்கள். அப்படிப்பட்ட வீரத்தின் விளைநிலம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றி நான் உங்கள் முன்னே பேச வந்துள்ளேன். பொம்மு வம்சாவளியில் வந்த ஜெகவீர கட்டபொம்மனுக்கும் ஆறு மகத்தாமாளுக்கும் தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சியில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1760ஆம் ஆண்டில் பிறந்தவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாகும். தமிழர்களை அடிமைப்படுத்தி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யலாம் என கிபி 1797இல் முதலாக ஆங்கிலேய ஆலன்துறை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்தார். 1797-98 நடந்த முதல் போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தோற்றார். வரியை கேட்டு வந்த ஜாக்சன் துரையிடம் மாமானா மச்சானா என வீர முழக்கமிட்டார் பொம்மன். மரத்தடியில் விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளி என்று பழி சுமத்தினார்கள் வெள்ளையர்கள். கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை மறுக்கவும் இல்லை, உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை. கம்பீரத்தோடு எனது தாய்மண்ணை காப்பதற்காக வெள்ளை தோள்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன் என்று வீர முழக்கம் முழங்கியவாறு தூக்குமேடை ஏறினார் கட்டபொம்மன். தூக்குமேடை ஏறிய போதும் அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருந்தது. இது சுற்றி நின்ற அனைவரின் உள்ளத்திலும் பெருமையை உருவாக்கியது. தூக்குமேடை ஏறிய போது எப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு நான் செத்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினார். தூக்கு கயிற்றுக்கு புன்னகையுடன் முத்தமிட்டார் கட்டபொம்மன். அக்டோபர் 1, 1799 புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கும்பினியாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி அக்டோபர் 19ஆம் தேதி 1799ஆம் ஆண்டில் கயத்தாறு கோட்டையிலே ஒரு புளிய மரத்திலே தூக்கிலிடப்பட்டார். கயத்தாரில் கட்டபொம்மன் நினைவிடம் உள்ளது. ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணில் ஆரம்ப காலத்திலே எதிர்த்த சுதந்திர போராளிகளில் ஒருவராக இன்றளவும் இந்திய அரசாங்கத்தால் கருதப்படுகிறார். 1974 தமிழக அரசு அவரது நினைவாக ஒரு புதிய நினைவு கோட்டை கட்டியது. மெமோரியல் ஹால் முழுவதும் அவரது வீர செயல்களையும் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வண்ணமாக சுவர்களில் அழகான ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கும். அவர் தூக்கிலிடப்பட்ட இடமான திருநெல்வேலிக்கு அருகேயுள்ள கயத்தாரில் கட்டபொம்மனுக்கு இந்திய கடற்படைக்கு INS கட்டபொம்மன் என பெயரிடப்பட்டது. என்னை போன்ற மாணவ சமுதாயமே, ஆங்கிலேயர் ஆட்சியின் ஏகாதிபத்தியை எதிர்த்து நடந்த உணர்வுபூர்வமான சுதந்திர போராட்டத்தில் உண்மையான முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனே ஆவார். அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. சுதந்திர காற்றை சுவாசிக்கவே தியாகிகள் பெருமை நினைத்து தினம் போட்டிடுவோமே. திரும்பிய திசையெங்கும் எம்மக்கள் என உணர்ந்திடுவோமே. சுதந்திர வாழ்வு நமக்கு கிடைத்திடவே
உதிரம் சிந்திய உத்தமர்களை நினைவு கூர்ந்திடுவோமே. நமக்காய் சிறப்பாய் உதிக்கிறது சுதந்திர தினமே, குடியரசு தினமே. நாட்டுப்பெண் பாடியதும் உடலில் உள்ள நரம்புகள் புடைக்கின்றனவே. இதுதான் பாரத தேசத்தின் உன்னத பக்தியே. வீரத்தால் அடைந்த சுதந்திரம் என மார்தட்டியே அந்நிய சக்தியனை விரட்டியதாலே அடிமை வாழ்வு இனி இல்லையே. சுதந்திர போராட்டம் சொல்லிடும் ஓர்கதையே, வீரக்கதையே, செறிவுமிக்க வீரக்கதையே, தாய் மண்ணால் செதுக்கிய கலையே. தோல்விகள் யாவும் தொலைதூரம் ஓடட்டும், இந்தியரின் சாதனைகள் பலவற்றை சரித்திரம் பேசட்டும். எல்லோரும் ஓர்தாய் மக்கள் என்ற எண்ணங்கள் பிறக்கட்டும். நமக்காய் மறைந்த உயிர்களின் நினைவலைகள் இழப்பின் வழிகள் வடுவாய் இருந்திட்டாலுமே இந்திய தேசம் நம் தேசமென மார்தட்டி சொல்லிடுவோமே. செந்நீர் விட்டு வளர்த்து காத்திட்ட சுதந்திரத்தை சிகரமாய் தேசிய கொடி பட்டொளி வீசியே வரமாய் மகிழ்ந்து கொண்டாடிடுவோமே. சுதந்திர காற்றினை இனிதாய் சுவாசிப்போமே. வாழ்க பாரதம், வாழ்க நிரந்தரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வலைபட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களின் செறிவுமிக்க வீரமிக்க வரலாற்றின் சிறுபதிவினை காண்போம். நன்றி, வணக்கம்.